அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்து லேட்டாக தான் வந்து சீரியல் வந்தது. அவ்வளோ ஒரு அழகான எபிசோடுங்க. நேற்றுக்கு எபிசோடை விட இன்றைக்கி எபிசோடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. விஜய் காவேரி அவ்வளோ மனசு விட்டு பேசினாங்க. காவேரி கிட்ட இருந்த கேள்வி எல்லாமே கேட்டாங்க. விஜய் அதுக்கு சூப்பராக பதில் சொன்னார். இந்த அக்ரிமெண்ட் லாஸ்ட்டு நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே காவேரி கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி விஜய் சூப்பருங்க. எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அழகாக பதில் சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டு தான், காவேரி கேட்டது எந்த ஒரு தப்புமே கிடையாது. மனசு விட்டு எதையுமே பேசினா தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் காவேரி கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அவ்வளோ பொறுமையாக விஜய் பதில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காவேரியும் எல்லாத்தையுமே டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டது அவ்வளோ நல்லா இருந்தது. கரெக்டு, எல்லாமே கேட்கணும். கேட்டேன்னா புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இதை கேட்கலாமா வேணாமா, கேட்டால் என்ன நினைப்பாங்க, விஜய் ஏதாவது சொல்லிடுவாரா, நம்மளை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஏதாவது நீ சொத்து இருக்குன்னு நினச்சிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, நீ இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறியா, அந்த மாதிரிலாம் கேட்டார்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நினச்சி காவேரி அவ்வளோ பயந்தது கரெக்டான விஷயம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பயன்றது எப்போவுமே இருக்கிற விஷயந்தான். அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பணத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறமா நம்ம இங்கேயே தங்கணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறது எந்த ஒரு பொண்ணாலையுமே கேட்க முடியாது. எந்த ஒரு பொண்ணுமே அதை தாங்கிக்கவும் முடியாது. காவேரி யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. நிஜமாகவே சொல்லணுன்னா கங்கா கிட்ட கூட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே காவேரி ஷேர் பண்ணலைங்க. உண்மையாக சொல்லணுன்னா அந்த பொண்ணு மனசில் இருந்தது எல்லாமே வலி. அவ்வளோ வலியோடு இருந்தாங்க காவேரி. அது விஜய்கிட்ட மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். ஒரு சில விஷயங்கள் நிவினுக்கு தெரிய வந்தாலும் அவர்கிட்டையுமே சொல்ல முடியாது. அதனால் காவேரி யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு நிலமையில் இருந்தப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நமக்கே பார்க்கும்போது. பரவாயில்ல, இன்றைக்கி எல்லாத்தையுமே கேட்டு தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு ஒரு எபிசோடு போனால் கூட எனக்கு ஓகே தான். நிறைய விஷயங்கள் கேட்டுக்கோங்க காவேரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறையும். அதுக்கு டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக நிதானமாக விஜய் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காவேரி, நான் இதுக்காக தான் இதை பண்ணினேன், அதுக்காக தான் அதை பண்ணினேன், நீ உனக்கு தப்பாக கன்வே ஆயிடுச்சு, நான் வேறு எண்ணத்தோடு பண்ணலை அப்படின்றத கரெக்டாக சூப்பராக விஜய் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நிஜமாகவே விஜய் மனசில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காவேரிக்கு தெரியாது இல்லையா? காவேரிக்கு எதுவுமே தெரியாது. அதாவது நீங்கள் சொன்னால் காவேரி என்னை கேட்ட மாதிரி அக்ரிமெண்ட் பேப்பரில் ஏன் கையெழுத்து வாங்கினீங்க, அந்த பையன் எனக்கு அப்போ இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டை விட்டு பேக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன், நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு நீங்கள் இருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். காவேரி கேட்ட கேள்விக்கு அழகாக பதில் சொன்னார் விஜய். எனக்கு அந்த எல்லா கேள்விக்குமே கேள்வி கேட்டால் தான் ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் காவேரி கேட்டதில் எல்லாத்துக்குமே விஜய் கரெக்டாக பதில் சொன்னார். காவேரிக்கு புரிகிற மாதிரி, காவேரி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரைட்டர் சார்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு போஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஏதாவது போஸ்ட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக இன்றைக்கி இருந்தது எபிசோடு. நேற்றுக்கு காவேரி கொஞ்சம் ஆத்திரத்தோடு கொஞ்சம் கோபத்தோடு பேசியிருந்தாங்க. அவங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேசியிருந்தாங்க. இன்றைக்கி காவேரி விஜய்க்குமான ஒரு நாளாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவங்க 2 பேருமே மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. நாளைக்கும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஹாப்பி தான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசுனா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதை இந்த சாரதா நாளைக்கு கெடுத்து விட்ருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. பயமாக இருக்குது. ஏன்னா காவேரி விஜய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நாம் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நடுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டா, இவங்க இந்த மாதிரி கட்டிப்பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது சாரதா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதே.
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி அதான் விஜய் வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து விடை நாளைக்கு தெரிய வரும் அப்படிங்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு தெரிய வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி எபிசோடு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது, மன நிறைவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.